traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. விஜய் சிவகார்த்திகேயன்ட்ட கொடுத்துட்டு போகலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் இஸ் டிசர்விங். உண்மையிலே பாதி விஜய் அவர் முடிச்சிட்டாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்தது இந்த இடத்த நீங்கள் பிடிக்க போகிற மாதிரி விஜய் இருந்திருந்தாருன்னா கொடுத்துருக்கலாம் சார். உண்மையிலே இல்லை. விஜய் அவர்கள் கொடுத்துட்டு போகிறாருன்னா சிவகார்த்திகேயன் ஆல்மோஸ்ட் ஹாஃப்வே வந்துட்டார். விஜய் அவர்களுக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட் பாதிவே வந்துட்டார். ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. இவர்கிட்ட எப்படி பேட்டர் கொடுத்துட்டு போக முடியும்? நீங்கள் இன்னைக்கு 800 சொச்சம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. 2.0 கலெக்ட் பண்ணி வருஷம் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 6 வருஷம் ஆகும். இன்னும் அதை அடிக்கலை. அதை அடிக்காமல் நாங்கள் தான் நம்பர் 1ன்னு நம்புகிறாங்க சார். கிளைம் பண்ணுறாங்க, நம்புகிறாங்க சார். இப்போ ரஜினி முருகன் படம் 140 கோடி என்னமோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ரஜினி முருகன் படம் அப்போ விஜய் படம் வந்து 200 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்குது. இது ஒரு கம்பேரிசன். ஆனால் சூப்பர் ஸ்டார் வச்ச அந்த ரெக்கார்டையும் அவர் பண்ண பின்னாடி, அதாவது நீங்கள் பின்னோக்கி போனீங்கன்னா அவர் வச்சிருக்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் இவங்க நெருங்க கூட முடியாது. அப்புறம் அதனால் அவர் கையில் இவர் கையில் கொடுத்துட்டு போகணுன்றதுலாம் நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தவறு. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் பிஜே பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட சத்யன் ராமசாமி அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். 1000 கோடிங்கிறது ஒரு ட்ரேட்மார்க்கா செட் பண்ணி வச்சு தமிழ் சினிமால பேசிட்டே இருக்காங்க. எல்லாரும் கோட் படத்தையும் எதிர்பார்த்தாங்க. சரி, ஓகே, மேபி இது ஒரு 1500 எல்லாமே சொன்னாங்க. ஸோ ஆனா இப்போ வரைக்கும் பண்ணல. வேட்டையனோ கூடியோ அந்த விஷயத்த பண்ணணும். வேட்டையன் சார் என்னைய கேட்டால் 2.0 அடுத்தது ஜெயிலருக்கு மேலே போய் உட்காந்துரு சார் வேட்டையன். அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை சார். பட் அதை மீறி இப்போது அன்றைக்கெலாம் ஒரு பையன் எழுதியிருந்தான், சூப்பராக இருந்தது படிக்கும் பொழுது. அதாவது எப்படி இந்த கல்கியில் உள்ள ட்விஸ்ட்டு மாறி மாறி ட்விஸ்ட்டை வச்சு கடைசியில் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த கல்கியில் உள்ள பிரபாஷே வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக அப்படிலாம் ட்விஸ்ட் வைக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இந்த படத்தினுடைய ஆண்டகனிஸ்டே வந்து கடைசியில் அமிதாப் தான் வருவார். அமிதாபுக்கும் ரஜினிக்கும் பேஸ் ஆஃப் இருக்கிற மாதிரி, தலைவருக்கும் பேஸ் ஆஃப் இருக்கிற மாதிரி ஒரு கதை எழுதியிருந்தாங்க. சரி, இவங்க எதாவது எழுதுவாங்கன்னு வைங்களேன், ரைட்டு, படிக்கும்போது நமக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல, அந்த மாதிரி எனத்தையும் உங்களை ஃபிட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க சார். வேற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க சார், அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்தும் எதிர நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் நடக்குமா? இதை பார்க்க சாதாரண ஒருத்தர் சினிமா தெரிஞ்சவன், அவனுக்கு அமிதாப் பச்சனும் தெரியும், 2K கிட்ஸ் தான் தெரியாது சார். ஒன்றும் அதுக்கு மேலே உள்ளவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமிதாப் பச்சனும் ரஜினிகாந்தும் ஒரு படத்துல கடைசியில் போய்க்கிறாங்கப்பா, வாங்கப்பா பார்க்க போன்னு எவனுமே பார்க்க வந்துடுவான். அப்புறம் நீங்க அந்த பொட்டன்ஷியல் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா படம் நல்லா இருக்கணும். அந்த படத்தினுடைய முடிவு இந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு தெரியும், எனக்கு அப்படிலாம் தோணல சார். ஆனால் அன்னைக்கு எழுதியிருக்கும் பொழுது அதை படிக்கும் பொழுதே பிள்ளரிச்சு. தலைவருக்கும் அமிதாப் பச்சனுக்கும் ஃபேஸ் ஆஃப் இருக்குன்னா வாங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையெல்லாம் ஒன்று போட்டு வந்துடுவானுங்க. அதுல படமும் நல்லா இருந்திருக்கணும். படத்துல அங்கங்க காமெடிகளும் ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா சூப்பரா இருக்கும். ஆனா சார், இப்போ அந்த கோட்ல வந்து ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து பலரும் வந்து அதுக்கு ரஜினிகாந்த் அவர்களையும் கேள்வி கேட்டிருந்தாங்க. அவர் வந்து துப்பாக்கியை புடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன்ட்ட கொடுத்துட்டு போற மாதிரி சீன். எல்லாரும் வந்து பாருங்க, அவர் வந்து சினிமா விட்டு போறாரு, தன்னோட இடத்த வந்து பொறுப்பை கொடுத்துட்டு போறாரு. ஏன் வந்து இந்த ஒரு என்ன சொல்றது, இந்த ஒரு மனசு வந்து ரஜினி சார்ட்ட இல்ல? இந்த வயசுக்கு அப்புறம் ஏன் அவர் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ஹோல்ட் ஆன் பண்ணிட்டே இருக்காரு? அவர் அதை கொடுக்கலாமே. அந்த மாதிரிலாம் டாக்ஸ் எல்லாம் வந்து இல்ல சார். பாத்தீங்க, இப்போ விஜய் அவர்கள் கொடுத்துட்டு போறாருன்னா சிவகார்த்திகேயன் ஆல்மோஸ்ட் ஹாஃப்வே வந்துட்டார். இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட் பாதிவே வந்துட்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்தது இந்த இடத்த நீங்க பிடிக்க போற மாதிரி விஜய் இருந்திருந்தாருன்னா கொடுத்துருக்கலாம் சார். உண்மையில இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, கொடுத்துட்டு போகல அப்படின்னு நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, அவரு கொடுத்த கேப். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க, சிரஞ்சீவி அவர்கள் கிட்டத்தட்ட கேப் கொடுத்துட்டு போயிட்டார் சார். கொடுத்துட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட அவர் பார்த்து வளர்ந்த பசங்க எல்லாம் அவருக்கு மேல இருக்கிறாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்க 1991 இப்போ வரைக்கும் 20 படம் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கல. 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 1 வருஷம், 2 எல்லாமே கேப் தான். அதுல ஒரு படம் ஃபிளாப் ஆனிச்சுருவீங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்கு 99ல படையப்பா, 2005ல சந்திரமி தான் ஹிட், பாபா ஃபிளாப். அப்ப 5 வருஷம் உங்களுக்கு கேப் இருக்கு. நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? நீங்க அதை யூஸ் பண்றதோட வேற என்ன சார் உங்களுக்கு? நீங்க என்ன பண்ணீங்க? அப்பவும் அவர் ரெஃபரன்ஸ் வச்சு தான் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, தெரியுமா? யோசிக்கணும் சார். இப்போ நீ அவர் இடத்த நீங்க பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க சொல்லலாம். அதுல போய் நீங்க சும்மா நீங்களே உருவாக்கில வச்சிருக்கீங்க. உண்மையா இன்னைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி விட்டு ஹிட் இருக்கா சார்? இவ்வளவு தூரம் விஜய் விஜய் விஜய்னு பேசுறீங்களா, ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் இருக்கா? இவங்க ராபர்ட் டவுனி ஜூனியர் கூட கம்பேர் பண்றாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. இவர்கிட்ட எப்படி பேட்டர்ன் கொடுத்துருக்க முடியும்? நீங்க சொல்லுங்க. ரஜினி முருகன் படம் 140 கோடி என்னமோ கலெக்ட் பண்ணிருக்கு. ரஜினி முருகன் படம்
அப்ப விஜய் படம் வந்து 200 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருந்தது. இது ஒரு கம்பேரிசன். இன்னைக்கு 800 சொச்சம் கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு 2.0 கலெக்ட் பண்ணி வருஷம் இப்ப கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 6 வருஷம் ஆக போகுது. இன்னும் அதை அடிக்கல. அதை அடிக்காம நாங்க தான் நம்பர் 1ன்னு நம்புறாங்க சார், கிளைம் பண்றாங்க, நம்புறாங்க சார். எப்படி அதை ஏத்துக்க முடியும்? விஜய் சிவகார்த்திகேயன் கொடுத்துட்டு போலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் இஸ் டிசர்விங். உண்மையிலே பாதி விஜய் அவரு முடிச்சிட்டாரு. விஜய் அந்த ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்றாரு. என்ன சொல்றாரு? சினிமா அதாவது குட்டி ரசிகர்களை பூரா நீங்க வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாரு. ஏறக்குறைய விஜய் நீங்க எப்படி பாப்பீங்களோ அதே இடத்துல வச்சு நீங்க சிவகார்த்திகேயனை பார்க்க முடியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் படம், இவர் என்ன படம் நடிக்கிறாரோ அதே படத்துல இவர் நடிக்க முடியும். உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது வர நடிக்க முடியும். அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. கலெக்ஷனும் வந்துட்டாரு. 110 கோடி 120 கோடின்னு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட். அப்ப அப்படிங்கும் பொழுது பண்ணலாம். ஆனா சூப்பர் ஸ்டார் வச்ச அந்த ரெக்கார்டையும் அவர் பண்ண பின்னாடி, அதாவது நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா அவர் வச்சிருக்க ஹிஸ்டாரிக்கல் டேட்டாலாம் இவங்க நெருங்க கூட முடியாது. அப்புறம் அதனால அவர் கையில இவங்க கையில கொடுத்துட்டு போனதெல்லாம் நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கறது தவறு. விஜய் அவர்களோட அப்போ நீங்க சொல்லும் போதே வந்துட்டு உருவாக்குனாங்க. அப்போ வந்து எல்லாமே மேடப் பண்றாங்க, சோசியல் மீடியா வச்சு விஜயோட பேரை கிரியேட் பண்றாங்க. இல்ல அவருடைய சொந்த மார்க்கெட்டிங் டீமே இருக்குல்ல சார், ரவுட்னு சொல்லி மார்க்கெட்டிங் டீம் வச்சிருக்காரு. ஸோ அந்த மார்க்கெட்டிங் டீம்ல அவங்களோட அஜெண்டாவே பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி வந்து ஒரு மனிதன் இப்போ எப்படி ஒரு ஒரு பாலிடிக்ஸ்க்கு அவங்கவுங்க அங்கங்கே டீம் இருக்காங்க இல்லையா, தனித்தனி டீம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பாலிடிக்ஸில் இப்போ ஒருத்தர் வந்து மார்க்கெட் பண்ணி ப்ராப்பராக அந்த பர்டிகுலர் எலெக்ஷனுக்காக அவங்கள கேன்வாஸ் பண்ணுறது, அவங்க என்னென்ன டேக் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரியான என்ன சொல்கிறது மேஸ்காட் என்ன வேணும், அந்த லெவலில் ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணி இதுக்கு பிளான் இதுதான் போட்டு இதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க இல்லையா. அதே மாதிரி திரு விஜய் அவர்களுக்கும் 2014 தலைவா ஃப்ளாப்புக்கு அப்புறமே அவரை வந்து ஒரு ஒரு ஐக்கானா மாற்றணுன்றதுக்கான பிளான் அப்பவே உருவாக்கி போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நீட்சியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் வேணும்னு யாருமே தமிழ் நடிகர்கள் இந்திய நடிகர்கள் யாருமே வாங்காத ஐராவாடுன்னு போய் வாங்கிட்டு வந்தார். இவரு போய் வாங்கிட்டு வந்தார் சார், கூச்சமே இல்லாம இங்கிலாண்டை போய் வாங்கிட்டு வந்தாரு. யோசிக்கிறது நீங்க என்ன சார், அதாவது இங்க ஒரு ஃபிலிம் ஃபேர் வாங்கல, நீங்க இங்க நேஷனல் அவார்டெல்லாம் விட்டுங்க, ஒரு ஃபிலிம் ஃபேர் நேற்று வந்து சங்கர் பொண்ணு டெபியூ ஃபிலிம் ஃபேர் வாங்கிட்டு வந்துருச்சு. நீங்களும் டெபியூ பண்ணீங்க, நீங்களும் ஒரு டைரக்டர் பையன் தான், டெபியூ பண்ணீங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் வந்துருச்சு வச்சு ஒரு ஃபிலிம் ஃபேர் கூட வாங்காம எவனோ வந்து ஐராவாடு 2000 ஃபாலோவர் கூட கிடையாது, பேசி 1500 ஃபாலோவர் கூட கிடையாது, அவன் கொடுக்குறான்னு விரும்பி வாங்கிட்டு வந்துருக்காரு பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எங்க இருந்து? எம்ஜிஆர் வாங்கினதில்ல, ரஜினிகாந்த் வாங்கினதில்ல, கமலஹாசன் வாங்கினதில்ல சார். அட்லீஸ்ட் கமலஹாசன் ஒன்று வாங்கி வச்சுருக்கீங்களா? உங்களை மட்டும் கூப்பிட்டு கொடுக்குறாங்கன்னா எப்படி கொடுத்துருவாங்களா? அப்படி நீங்க அந்த அளவுக்கு இவர் என்ன பண்ணிட்டாரு, இவரை கூப்பிட்டு ஐராவாடு கொடுக்குற அளவுக்கு இதுதான் பிச்சிங். ஸோ இப்படி ஒரு இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் அவருக்கு கிடைக்கணும். இது வந்து அவருடைய என்ன சொல்றது, அந்த கேப்ல ஃபெதர் மாதிரி இருக்கும், அவருடைய மணிமகுடத்துல ஒரு வைரக்கல்ல அப்படின்னு எவ்வளோ சொல்லியிருக்கான் போல. இப்படி உட்காந்து ஒரு டீமா ஒர்க் பண்றாங்க. நீங்க என்னன்னா ஒரு விஜய் படம் வருது அப்படின்னா, பொதுவாக ஒரு படம் வருதுன்னா படத்துல யாருப்பா டேரக்டர், யாருப்பா நடிகர், இவங்களாம் நடிகா, இவங்களாம் சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்குமே, ஜோடி யாருப்பா அப்படிம்பாங்க. நான் சொல்றது 90s ஜோடி யாருப்பா அப்படிம்பாங்க, பாட்டு யாரு போறா அப்படிம்பாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் ட்ரெண்டு. யாரு காஸ்டன் ப்ரூ, என்ன கதை, இந்த கதை எழுதுற டேரக்டர், இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்துருக்காரு. விஜய் படம் மட்டும் வரும்போது அவர் சேலரி 275 300 350 எப்படி வருது? எங்க அவருக்கு மட்டும் வருது சார். இந்த கேள்வி அஜித்துக்கு ஏன் கேட்க மாட்டாங்க, தனுஷுக்கு ஏன் கேட்க மாட்டாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏன் வர மாட்டேங்குது? இதுதான் எதை வச்சா ஒரு மனுஷனோட வேல்யூவை ஒரே நேரத்தில் ஓவர் நைட்ல பெருசாக்க முடியும், ஊதி பெருசாக்க முடியும். அதே மாதிரி ஏஜிஎஸ் இருக்காங்க, 10 படம் எனக்கு தெரிய எடுத்திருப்பாங்க. லவ் டுடே எடுத்தாங்க சார், பிகில் எடுத்தாங்க, இதே மாதிரி 400 கோடின்னு தான் ஐடி ரேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்தாங்க. லவ் டுடேக்கு போஸ்ட் வரல, எதுக்கு இதுக்கு போஸ்ட் வருது சொல்லுங்க? இவருக்கு எடுக்கிற ப்ரொடியூசர் மட்டும் எதுக்கு போஸ்ட் விடுறான் நீங்க சொல்லுங்க, அது மட்டும். இதே இதுக்கு முன்னாடி வாரிசு படம் தில்ராஜ் எடுக்கிறாரு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன். அவன் இதுக்கு முன்னாடி அழகழகான தெலுங்கு படம் எடுத்திருக்கான், சீத்தம்மா வாய்க்கல செருமடிச்சிட்டு, எவ்வளவு படம் சொல்லிட்டே போலாம் சார், சூப்பரா இருக்கும் படம். ஒரு படத்துக்கும் கலெக்ஷன் போஸ்டர் உடனே எதுக்கு வாரிசுக்கு மட்டும் விடுறான்? இதெல்லாம் தான் பிச்சிங். இதை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். அதோடைய வெளிப்பாடு தான் இது. மேக் பண்றாங்க, இதெல்லாம் தப்பே சொல்ல முடியாது. நீங்க இப்படி எதுக்கு சார் போஸ்ட் விட்டீங்கன்னு கேட்க முடியல. ஆனா இதைதான் பண்றாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க விஜய்னா யாரும் தெரிஞ்சிடும். ஆனா சார் இப்போ பார்த்தா இப்போ ரஜினி அவர்களோட படத்துலையும் தொடர்ந்து நடிகர்கள் வந்து இப்போ கூலி எடுத்துக்கிட்டா, ஒரு பக்கம் நாகார்ஜுனா, இன்னொரு பக்கம் உபேந்திரா, மார்க்கெட்டிங்கா பார்க்கும்போது அந்த படமும் வேல்யூவா ஜாஸ்தி பண்றதுக்காக வெளி மாநிலங்கள் இருந்து நடிகர் வந்து நடிக்கிற மாதிரி தானே சார். இன்னைக்கு இல்லை சார், இது சார் 50 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கு சார். சார் ஒரு படத்துல அமிதாப் பச்சன், ரஜினிகாந்த் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் 3 பேர் நடிச்சாங்க சார். இது புதுசே கிடையாது. இது நீங்க புதுசுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நமக்கு புதுசா தெரியுது. இது அந்த காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க சார். ஒரு படத்துல ஜெய்சங்கர் இருப்பாரு, கமலஹாசன் இருப்பாரு, சிவாஜி கணேசன் இருப்பார் சார்.
அப்புறம் அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்க சார்? பிரபு தலைவர் வச்சு எத்தனை படம் எடுத்திருக்காங்க, பிரபு கார்த்திக்கும் தலைவர் வச்சு எத்தனை படம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் புதுசே கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு புதுசா தெரியுது. நான் இன்னொன்னு கேட்கறேன் சார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தோனியை கூப்பிடுறாங்க படத்துல நிக்க. தோனியை வச்சு அது மூலமா இன்டர்நேஷனல் அட்ராக்ஷன், ஒரு நேஷனல் அட்ராக்ஷன் கெயின் பண்ணும், அட்ராக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா? இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூப்பிட்டு நடிக்க வச்ச யாராவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மார்க்கெட் பெருசா உள்ளவங்களா? சொல்லுங்க நீங்க. என் மார்க்கெட் பெருசா, என்னோட பெரிய நடிகரை நான் கூப்பிட்டு வச்சு அவங்க ஃபேன்ஸை பூரா நான் வளர்ச்சி போட்டு என் படத்தை பார்க்க வைக்கிறேன், அவங்கள பூரா நான் எனக்கு ஃபேன்ஸ் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சா பரவாயில்ல. அவர் கூப்பிட்டு நடிக்க வைக்கிறவங்க கூட எல்லாமே அவருடைய மார்க்கெட்டுக்கு பாதி மார்க்கெட்டுக்கு கிடையாது. அவ்வளவுதான். கூப்பிடுறாங்க, வராங்க. நீ உங்களால முடிஞ்சா வர வச்சுக்கோங்க சார். நீங்க ஒண்ணும் இல்லை சார். உபேந்திரா அழகா நீங்க சொல்றாரு சார். லோக்கி வந்து என்கிட்ட கதை சொல்ல வந்தாரு. கதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இவர் கூட நான் ஒரு ஃப்ரேம்ல இருந்தா போதுன்றார் உபேந்திரா. உபேந்திராவா சிவராஜ்குமார்ன்றதான் அங்க போட்டியே தெரியுமா? இன்னைக்கு உபேந்திராவா சிவராஜ்குமார் தான் போட்டியே. அது இல்லாம புனித் வேற லீக்ல இருந்தாரு. நீங்க இல்ல, அவரு வேற லீக்ல இருந்தாரு. ஆனா உப்பி 1, 2, 3 எல்லாமே ஹிட்டு. அவர் வந்தாலே ஹிட்டு தான் அப்படின்ற மாதிரி உபேந்திரா இருந்தாரு. அவர் சொல்றாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு இடத்துல நான் வந்துட்டு போனா போதுன்றாரு. சிவராஜ்குமார் வராரு, இங்க வந்து நடிக்க வராரு. தமிழ்ல டெபியூ. அந்த டெபியூ படத்தை கர்நாடகாவில் உட்காந்து பார்த்துட்டு வெளியில அழுதுட்டு போறாரு. அவரை சுத்தி அவர் வந்திருப்பாரு, ஒரு 8 நிமிஷம் வந்துருப்பாரு படத்துல. அப்படி அழுது அப்படி போறாரு சார் அவரு. ஸோ என்ஜாய் பண்றாரு. அவருடைய டெபியூ தமிழ்ல அவ்வளவு பெருசா என்ஜாய் பண்றாரு. அவருடைய மார்க்கெட் என்ன? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மார்க்கெட். இன்னைக்கு பாருங்க, அமிதாப் பச்சன் டெபியூ பண்றாரு தமிழ்ல. அவர் பண்ணாத சாதனைகளா இன்னைக்கு தமிழ்ல டெபியூ பண்றாரு. அவர் ஏன் பண்ணணும்? உங்களுக்கு எல்லாம் ஏன் பண்ணல? நீங்க கூப்பிட்டு அவங்க எல்லாம் வரல, இருக்குன்னா அது நாங்களா பொறுப்பு. நீங்க கூப்பிடல. நீங்க ஒண்ணும் இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னா, இப்படிதான் 2013 இன்னைக்கு கேரளாவே எங்க கோட்டை, கேரளாவுடைய பிறக்காத ஒரு மகன் தான் விஜயன்றாங்கல்ல, அது பூரா எங்க உருவாச்சுன்னா 2013 உருவானது. அது ஏன்னா ஜில்லால மோகன்லாலை கூப்பிட்டு போட்டுக்கிட்டார். மோகன்லாலுடைய அவருடைய வேல்யூ என்ன, உங்க வேல்யூ என்ன சொல்லுங்க. அப்ப இப்பயுமே அதுதான். அவருடைய வேல்யூ என்ன, உங்க வேல்யூ என்ன? அப்ப அவருடைய ரசிகர்கள் பூரா எடுத்து நீங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டீங்க. அதனாலதான் நீ கேரளான்னு இவரே இங்க இருந்து லெட்டர் எழுதுறாரு. சுகத்துக்களும் என்னுடைய சேட்டன்மார்களும் சேச்சிமார்களும் எதுக்கு எழுதுறாரு? அவங்க பூரா அந்த 2013 முன்னாடில ஒருத்தன் கிடையாது கேரளா விஜய் ஃபேனு. அப்படி மோகன்லால் எடுத்து அந்த வருஷமே ஒரே ஆளா ஒத்த கையில டீல் பண்ணாரு. வீரம் வச்சு ஜில்லாவை பண்ணாரா இல்லையா? அப்ப இவரு பெருசா அவர் பெருசா? விஷயம் அதை விடுங்க. விஷயம் என்னன்னா, அப்ப உள்ள அந்த ஃபேன்ஸ், அந்த ஜில்லா அடுத்தவனை யூஸ் பண்ணி அவன் ஃபேன்ஸையும் அவனுடைய பாப்புலாரிட்டி நான் கெயின் பண்றது தேவையே கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன்னா அவர் வச்சிருந்த நீங்க எடுத்துக்கோங்க, சிவராஜ்குமார் எடுங்க, அதே மாதிரி வேற யார் மோகன்லால் எடுங்க. அவங்க வந்து எந்த வகையிலாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூட இருக்காங்களா? இந்த படத்துல எடுத்திருக்காங்களே நாகார்ஜுனா, உபேந்திரா, இவங்க எல்லாம் கூட இருக்காங்களா? இல்ல வேட்டையன் எடுத்துக்கோங்க, அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, இவங்க யாராவது ரஜினிகாந்தோட கூட இருக்காங்களா? இவங்க எல்லாம் ரஜினிகாந்த் கூட நடிக்கணும்னு வராங்க சார். நீங்க கூப்பிட்டா யாரும் வரமாட்டீங்க. அந்த நீங்க கூப்பிட்டா இப்போ ஒன்றும் இல்லை சார். ஜாக்கி ஷெராஃப் ஜெயிலர் நடிச்சாரு, நீங்களும் கூப்பிட்டீங்க, நடிச்சு பார்த்தீங்க, என்ன ஆச்சு? அதை வச்சு என்ன பண்ணீங்க நீங்க? அதே மாதிரி சஞ்சயத்தை கூப்பிட்டீங்க, என்ன பண்ணீங்க நீங்க? உங்க தகுதிக்கு உங்களால எவ்வளவு பேரை கூப்பிட முடியும் நீங்களும் கூப்பிட்டு ட்ரை பண்றீங்க. ஒன்றும் பெருசா கிளிக் ஆக மாட்டேங்குது. அது நாங்க என்ன பண்ணுவோம்? எங்களுக்கு கிளிக் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா, நம்ம மட்டும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா சார் இப்போ ஜெயிலர் ஓடுனதுக்கான மிகப்பெரிய ரீசனா இருந்தது அவருடைய அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் தான். இப்போ இதுலயும் ஏதாவது கதையோ இல்ல காக்கா கதைகள்லாம் வரும்னு நினைக்கிறீங்க? வரணும் சார். சார் அவரு இன்னைக்கு நேரத்துல சார் அவர் தான் அதை ஆரம்பிச்சு வச்சவர். அதே நான் சொன்னேன் இல்லைங்க, சொல்றேன் இல்லைங்களா, அந்த சந்திரமுகி எடுத்துக்கிட்டீங்கன்னா, சந்திரமுகி 2004 2005 ரிலீஸ் ஆகுது இல்லையா? சந்திரமுகியினுடைய ஆடியோ லான்ச்லேயே கதை சொன்னார், அதுலயே கதை சொன்னார். இன்னைக்கு வந்து குட்டி ஸ்டோரின்னு கிளைம் போட்டு எடுத்துட்டாங்க நாங்க தான் அப்படின்னு. அன்னைக்கே கதை சொன்னவர். இன்னும் 91 அண்ணாமலை, அப்போ விஜய் அவர்கள் படமே நடிக்கல, 91 அண்ணாமலையிலே குட்டி கதை சொல்லுவார் அவர். அப்ப இருந்தே கதை சொல்லிட்டு வந்தவர் அவரு. குட்டி ஸ்டோரி அவர் சொன்னாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை எவனாவது ஒரு அசீவ் பண்ணிக்கிறோம். அசீவ் பண்ணிட்டு அது இன்னைக்கு நேரத்தில் அப்போ இருந்தது பிரச்சனை தான். இது இப்போ இவங்க நாங்கள் தான் காக்கான்னு அசீவ் பண்ணிக்கிட்டானுங்க ஆட்டோமேட்டிக்கா. அப்போ அதனால ஜெயிலருக்கு ஏதாவது ஜெயிலரை ஃபெயிலியர் ஆகும்னு நானுங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதான் சொல்லலை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் எதர் ஃப்ளாப் இல்லை ஹிட்டு. அது நடுவில் எவன் நினைச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் தான் நினைக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த படத்தை ஏதாவது பண்ணுவேன், ஏதாவது ஒரு சொல்லுவார் ஆட்டோமேட்டிக்காக, அது நம்மளை தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி இவங்களாம் அழுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அது அதனால அதனால படம் ஓடிடுச்சா அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை. விஜய் பேரை சொல்லி லால் சலாம் ஆடியோ சொல்லி பேசினாரு, லால் சலாம்னா ஓடிடுச்சான்னு. அதெல்லாம் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாம் அசியூம் பண்ணிக்கிறது, இன்னும் கிளைம் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.